அந்நிய ஸ்திரீகளின் நேசத்தினால விழுந்து போனான். அநேகர் கேட்குறாங்க, பிரதர் அப்படின்னா அவன் போய் விழுந்தா கூட அது கர்த்தருடைய செயல் தானே வருது. நான் ஒன்று சொல்கிறேன், தேவன் சொல்லி சொல்லி பார்ப்பார் தம்முடைய ஜனங்களுக்கு, தம்முடைய ஊழியர்களுக்கு. கீழ்ப்படியலனா உன் வழியில தான் உன்னை கொண்டு போய் திருத்துவார், வேற வழியே கிடையாது. சொல்லி சொல்லி பார்ப்பாரு, விட்டுருவார். அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை நான் அவர்களுக்கு கொடுத்தேன்னு வசனங்குது. சொல்லி சொல்லி பார்ப்பார். சாமுவேல் புஸ்தகத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவங்க தொடர்ச்சியாக விழுந்து போகிறாங்க. ஒரு லெவலில் இருக்க ஆண்டவர் சொன்னார், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாகட்டும். ஆண்டவர் சொல்கிறாரு, இது வேணாப்பா, இது வேணாம். தாய் தகப்பன் மாதிரி ஏன் இஸ்ரவேலில் குமாரத்திகள் இல்லையா, இஸ்ரவேலில் பெண்கள் இல்லையா, இஸ்ரவேல் இல்லை, அவன் என் கண்ணுக்கு பிரியமாக இருக்கிறான். கண்ணுக்கு பிரியமா இருந்தால முதல்ல கண்ணை தான் போடுங்க பிசாசு. உன் விஷன், உன்னுடைய தரிசனம் தேவனை விட்டு விலகும் பொழுது முதலாவது பிடுங்கப்படுகிறது உன்னுடைய தரிசனம் தான். முதலாவது அடிபடுகிறது உன்னுடைய தரிசனம் தான். முதலாவது சிதைக்கப்படுகிறது உன்னுடைய தரிசனம் தான். ஆனா நீ நடித்து கொண்டுதான் இருப்பாய் ஊழியக்காரன் என்ற பெயர்ல. இது ஜனங்களுக்கு தெரியாது.